நல்ல புதன் கெட்ட புதன். என்னங்க நல்ல புதன் கெட்ட புதன்? பொதுவாக ஒரு ஜாதகத்துல புதன் பகவான் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கிறார். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அறிவுக்கு காரக கிரகம், புத்தி காரகர், உங்களுடைய பேச்சு, உங்களோட அனலிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங், உங்களோட திங்கிங் வைஸ், அதாவது உங்கள் அறிவு பேச்சு, இதுக்கு மெயின் காரக கிரகம் இவர் தான். கல்வி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இல்லையா? சோ இவர் நல்ல விதமா செயல்படுறதுக்கு தனிச்சு உட்கார்ந்து இருந்தாருன்னா கெடுக்க மாட்டாரு. பொது பலன் சரிங்களா? லக்ன வாரியா எதிரி கிரகமா வர்ற லக்னங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா, அதாவது குரு அணி லக்னங்களுக்கு நிச்சயமா அவர் கெடுதல் பண்ணக்கூடியத கண்கூட பார்க்க முடியும். அதுவும் விருச்சிகம், மேஷம், கடகம் இதெல்லாம் ரொம்ப கெடுக்கக்கூடிய லக்னங்கள். புதன் கெடுப்பாரு. சோ தனுசு, மீனம், அதே மாதிரி சிம்மத்தை மட்டும் கொஞ்சம் அதி நட்புங்கிறதுனால ஒரு மாதிரி நட்பு இதுங்கிற மாதிரி போயிடும். அதே புதன் இதே லக்னங்களுக்கும் கெடுதல் பண்றதும் பார்க்க முடியும். எப்படி? அவர் பாவிகளோட சேரும் போது பங்கப்பட்டுருவார். புதன் பங்கப்படுவார் கண்டிப்பா. சனியோடவோ ராகுவோடவோ அமாவாசை சந்திரனோடவோ இல்ல செவ்வாயோடவோ கூடும்போது புதன் கண்டிப்பா பலவீனம் அடைவார். அப்ப நல்ல புதனுக்கும் கெட்ட புதனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பொய் தகவலை பரப்புவது, வதந்தி பேசுவது, புரளி பேசுவது, இதெல்லாம் கெட்ட புதனோட கேட்டகரி. இங்கிட்டும் பேசி சண்டை மூட்டி விடுறது, இதெல்லாம் இந்த புதன் பண்ணும். புதன் செவ்வாயோட கூடி இருக்கும் போதோ, புதன் சனியோட கூடி இருக்கும் போதோ, புதன் ராகுவோட கூடி இருக்கும் போதோ, 5 டிகிரி இணைவுல இருக்கும் போது இந்த வேலையை செய்யும். 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் ஃபைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பகை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கெட்ட புதனா இருந்தா என்ன பண்ணுவாரு? இவங்கிட்ட போய் அவனை பத்தி தப்பா சொல்றது, அவனை பத்தி இவங்கிட்ட தப்பா சொல்றது, 2 பேருக்கும் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறது. இதை புதன் அந்த வேலையை பார்ப்பாரு. புதன் மெயினா அந்த வேலையை 2 பேருக்கும் செய்வார். அதே புதன் நல்லவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் சண்டையாவே இருந்தாலும் கூட அவர்கிட்ட இவரை பத்தி நல்ல விதமாகவும் இவர்கிட்ட அவரை பத்தி நல்ல விதமாகவும் சொல்லி ஒரு இன்டர்மீடியட்டா இருந்து சேர்த்து விடுவார். இது புதன் நல்லதா கெட்டதாங்கிறது அந்த பாவர்களோட இணைவை பொறுத்தது. கெட்டு போகக்கூடாது புதன் ஜாதகத்துல. புதன் எப்ப கெடுவாரு? நீச்சமாகும் போது கெடுவாரு. ப்ராப்பரான முறையில நீச்ச பங்கம் கிடைக்கும். 6, 8, 12 கண்டிப்பா புதன் மறைவாரு. அதுலயும் 8 கூட ஓகேங்கலாம். 6, 12 கண்டிப்பா மறைவாரு. அதே மாதிரி அமாவாசை சந்திரன் கூட இணையிறது தப்பு. மேஷம், விருச்சிகம், செவ்வாய் கூட இணையிறதோ, வேஷம் விருச்சிகத்துல இருக்கிறதோ, இதெல்லாம் புதனுக்கு ஒரு நல்ல விஷயமே இல்லை. அவர் சுக்கிரனோட இருக்கலாம், இல்ல குரு பார்வையில இருந்தாலும் இதுதான் உத்தமம் அவருக்கு. இல்லைன்னா தனிச்சு மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ ஆட்சியா இருக்கிறார் அப்படின்னா ஓகே. சிம்மத்துல இருந்தாலும் ஓகே. அங்கேயும் பாவர்களோட சேரக்கூடாது. சனி ராகு மெயினா அவங்க 2 பேரும் நட்பு கிரகங்கள் தான், ஆயினும் அவங்க கூட சேரக்கூடாது. எப்படி பக்கத்துல போனாலும் கெடுவார் புதன். கண்டிப்பா இந்த 2 கிரகங்களும் புதனை பங்கப்படவே செய்யும். கெட்ட புத்தி வர்றது, எப்படி யாரை ஏமாத்தி ஆட்டைய போடலாம், எப்படி புடுங்கலாம், இதெல்லாம் அந்த புதன் கெட்ட புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். வென் கன்ஜெக்ஷன் ஆஃப் சாட்டர்ன் அண்ட் ராகு. ஸோ இதெல்லாம் வரும் சரிங்களா? செவ்வாய் கூட சேர்ந்தாலும் அப்படித்தான். ஸோ புதன் பங்கப்படாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.